என்னுடைய நண்பராக அவரை முத்தமிழ் மன்றத்தில் 3 வருட காலமாக தெரியும். எனக்கும் இங்கு அவரை பற்றி பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. நான் இன்னும் இந்த கதைகளை படிக்கவில்லை, சிலவற்றை முத்தமிழ் மன்றத்தில் படித்திருக்கின்றேன். எனவே அவரை பற்றி எனக்கு தெரிந்தவற்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். புரியும். அவருடைய ஆராய்ச்சியானது எலிகளை கொன்று அதன் மூலம் மனித குலத்துக்கு ஒரு நன்மை செய்வதை பற்றியது அல்லவா. எலிகளை அவர் சொல்லும்போது மனது மிகவும் வருத்தப்படுவான், இந்த எலியை நான் கொல்ல வேண்டுமே. அப்போ அவருக்கு மிகவும் பிடித்தமான கடவுளா அவர் கிருஷ்ணரிடம் வேண்டிக் கொள்வார், எலிகளை கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு கடுமைக்காக அவர் செய்வார். ஒவ்வொரு எலியை கொல்லும் போதையும் அவர் அதை வேண்டிக்கிட்டு செய்வார். அவர் எலிகளை பற்றி சொன்னவுடன் எனக்கு அவருடைய அந்த குணம் தான் ஞாபகம் வந்தது. அவர் மிக முற்போக்கான சிந்தனை கொண்டவர், மிகவும் அன்பான உள்ளம் கொண்டவர், மனித நேயம் கொண்டவர். அவர் ஒரு கவிதைகள் எழுதியிருக்கிறார். அதுக்கு தலைப்பு வெறும் வார்த்தைகள். அதாவது என்னைக்கு ஒரு நாள் யாராவது படிப்பாங்க, அப்ப அதுக்கான ஒரே ஒருத்தர் அதை பத்தி யோசிச்சு சிந்தனை பண்ணி ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கான பயன் கிடைக்கும். அதனால நமக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம என்னதான் வேலையா இருந்தாலும், நம்மளோட ப்ரொஃபஷன்ல வேலையா இருந்தாலும், நம்ம நேரம் கிடைக்கும் போது நம்ம எழுதி வைக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு சிந்தனையை சொன்னவர் அங்கர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவருடைய நுனிப்புள் என்ற புத்தகம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியே அவருடைய ஊர்ல இருக்கிற நூலகத்துல இடம்பெற்று இருக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கதைகள் பேசி நலை கூடி கீழ பருவம் எய்தி வாடி துன்பம் மிக விழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து ஒரு கூற்று கிரையென மாயும் பல வேடிக்கை மனிதர் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நம்ம எல்லாரும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்பாத இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும், நம்ம மனசுல இருக்கிறத எடுத்து சொல்லணும், இது போலதான் நான் வாழ விரும்புறேன் அப்படின்னு சொல்லி லங்கன் ஒரு முறை என்கிட்ட சொன்னது எனக்கு அப்படியே மனசுல பதிஞ்சிருக்குது. ஒரு விஷயம் மிருதங்கம் கத்துக்கிறேன், என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். மிருதங்கம் கத்துக்கினேன், அப்புறம் அந்த கிராம தமிழ் இலக்கணம் கத்துக்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் இன்னும் அறிமுகம் இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நிறைய விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபோன் பண்ணார், ஒரு 5 minutes முன்னே ஃபோன் பண்ணார். நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி ஃபோன் பண்ணார். ஏன்னா 7 மணிக்கு முடிச்சிருவேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஃபோன் பண்ணார், இன்னும் முடியல நடந்துருக்கு அப்படின்னு. அவர் இல்லைன்றது ஒரு வருத்தமான விஷயம் தான். அடுத்த மாதம் அவர் வராது. இந்த புத்தகத்துக்கு ஒரு விமர்சன கூட்டம் அவருக்காக நான் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். அது எங்கேயா இருக்கலாம் அல்லது விருதுநகரில் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். அதையும் சொல்லியிருக்கேன். நன்றி உரை வழங்க வருமாறு ரதீஷா பத்திரிகையாளர் அவர்கள். நண்பர்களுக்கு வணக்கம். ராதாகிருஷ்ணன் அவர்களின் புத்தக வெளியீட்டுக்கு சிறப்பித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. திரு ராதா கணேசன் அவர்களுக்கும் தாரா கணேசன் அவர்களுக்கும் கவிஞர் ஐயப்பன் மாதவன் அவர்களுக்கும் நன்றி. தொடர்ச்சியாக பதிவர்களின் புத்தகங்களை வெளியிட்டு வரும் அகநாளிகை பதிப்பதற்காக